ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒய் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ரோஷெட்டில் இதுவும் இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான். நான் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு 12 ஸ்டைன் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்க ரோ எல்லாமே டபுள் க்ரோஷெட்டால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்க ரோவில் தான் நான் ஒய் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். 2 தடவை யான் ஓவர் பண்ணி கீழே 2 ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு யான் ஓவர் பண்ணிக்க போகிறேன். ட்ரிபிள் க்ரோஷெட்டில் நம்ம 3 தடவை வந்து யான் ஓவர் பண்ணுவோம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுவோம். ஓகேவா? ஸோ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரோஷெட்க்கு வரா மாதிரி நம்ம ஒரு யான் ஓவர் பண்ணி ட்ரிபிள் க்ரோஷெட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு யான் ஓவர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒய் ஸ்டிச்சஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஒய் ஸ்டிச்சஸோட சிம்பிள் வந்து அந்த ஸ்டிச்சில் வந்து தெரியும். இப்போ நான் கீழே வச்சு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தெரியுதா ஒய் ஸ்டிச் மாதிரி? ஒய் ஸ்டிச் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ட்ரிபிள் க்ரோஷெட் ப்ளஸ் டபுள் க்ரோஷெட். ஓகேவா? அகைன் ஒரு தடவை ரிப்பீட்டு சொல்கிறேன். 2 தடவை யான் ஓவர் பண்ணி கீழே 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 டைம் வந்து யான் ஓவர் பண்ணுறது தான் வந்து ட்ரிபிள் க்ரோஷெட். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு செயின் மேலே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட்க்கு வர மாதிரி ஒரே ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி ட்ரிபிள் க்ரோஷெட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறதுனா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்கலான்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா 3 செயின் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 6th செயினில் இன்சர்ட் பண்ணி ட்ரிபிள் க்ரோஷெட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்ச் 2ல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் ஃப்ரீ வெபினார் க்ரோஷெட்காக நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.